மணக்க மணக்க கொதிக்க கொதிக்க மீன் குழம்புங்க. மீன் குழம்புன்னு சொன்னால் யாருக்கு பிடிக்காது? செம்ம சூப்பராக ஒரு தட்டு ஃபுல்லாக நம்ம சோறு சாப்பிட்டுடலாம். அந்த மாதிரி ஒரு மீன் குழம்பு, அதுவும் இந்த மாதிரி ஒரு ஸ்டைலில் நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் விடவே மாட்டீங்க. அவ்வளோ நல்லா ரசித்து சாப்பிடுவீங்க. ட்ரை பண்ணலாம் வாங்க. ஃபஸ்ட்டு மண் சட்டியில் பண்ணால் அவ்வளோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி மண் சட்டி பாத்திரத்தை எடுத்துக்கிட்டேன். நல்லா கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதில் ஒரு கைப்பிடி பூண்டு, ஒரு கைப்பிடி நல்லா சின்ன வெங்காயத்தை எடுத்துக்கோங்க. சோம்பு, சீரகம் நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வதக்குங்க. வதக்கினா தான் அந்த ஒரு பச்சை வாசனை போகும். அவ்வளோ ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஒரு 3 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அது கூட கொஞ்சமாக தனியாத்தூள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இன்னும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பெப்பர் பொடி கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அளவு அப்படி போடுங்க. போட்டு கொஞ்சம் வதக்கிற டைமில் வாசனை இருக்குது பாருங்கள், செம்ம கம்மன்னு அப்படி வரும். அவ்வளோ ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது கூட ஒரு தக்காளிங்க, பழுத்த தக்காளி போட்டுருங்க. போட்டுட்டு அப்புறமா நல்லா கொஞ்சம் வதக்கிட்டு பச்சை வாசனை போட்டோம் தக்காளி. அதுக்கப்புறமா அதை எடுத்து நல்லா ஆற வச்சுட்டு நம்ம ஃபைன் பேஸ்ட் பண்ணிடலாம். புளியை நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். அது கூட காஷ்மீர் சில்லி பவுடரும் கொஞ்சம் உப்பும் போட்டு நல்லா கையில் வச்சு நல்லா கரைச்சி எடுத்தோன்னா செம்ம சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி அயிலை மீன் எடுத்துக்கிட்டேன். செம்மையாக இருக்கும். பார்க்க பப்பரப்பான்னு இருக்கும், ஆனால் மீட்டு செம்மையாக இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சைடில் நான் ஆற வச்சு அதை பேஸ்ட் எடுத்துகிட்டு அதே சட்டியில் தான் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டு திருப்பி ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் நைஸாக கட் பண்ணிவிட்டு போட்டு ஒரு வதக்குறோம். அது கூட பச்சை வாசனை போன அப்புறமா நல்ல ஒரு ஸ்பூன் அளவு ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுங்க. அது கூட நல்லா போட்டு நல்லா ஒரு வதக்குங்க. ஏன்னா பச்சை வாசனை போனது எல்லாமே அப்படி தான். கறிவேப்பிலை போட்டிங்கன்னா அதோடய வாசனை இருக்குது பார்த்திங்கன்னா எங்கேயோ போகுங்க, அவ்வளோ நல்ல வாசனை. அதுக்கப்புறமா கொஞ்சமாக வெந்தயம் பொடி அள்ளி ஒரு அரை ஸ்பூன் அப்படி போடுங்க. போட்டு நல்லா ஒரு வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்ச மிளகு இருக்குது பார்த்திங்களா, அதை தூக்கி அதில் போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நம்ம எப்படியோ கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை அதில் ஊற்றிட்டு நல்லா கொதிக்க மீன் அதில் போட்டோன்னா செம்ம சூப்பராக ஒரு 10 வீட்டுக்கு வாசனை அப்படி தூக்கும். அவ்வளோ ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரைஸ்லேருந்து, சப்பாத்திலேருந்து, பூரியிலேருந்து நம்ம என்ன ஒரு ஃபுட்டு சாப்பிட்டாலும் அது சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள்.